குறை சொல்றவங்க இன்னைக்கும் குறை சொல்லின்னு தான் இருப்பான். ஒரு பழைய ஜோக்கு ஒன்று சொல்றவங்களுக்கு, சாப்பாட்டுக்கு உக்காந்தான் புருஷன், அவன் சம்சாரம் முட்டையை அவிச்சு வச்சது. அவன் கேட்டான், ஆம்லெட் சாப்பிடலான்னு நினச்சேன், நீ முட்டையை அவிச்சு வச்சுக்கிறியான்னா. சரிங்கன்னு போயிட்டு தந்தம்மா. மறுநாள் உக்காந்தான் சாப்பாட்டில் ஆம்லெட் வச்சிருந்தது. இன்னைக்கு நான் அவிச்ச முட்டை சாப்பிட்லான்னு நினச்சேன், நீ ஆம்லெட் பண்ணிட்டேன்னா. மூணாவது நாள் சாப்பாட்டில் உக்காந்தான். அந்த அம்மா மகா கெட்டிக்கார புள்ள, ஆம்லெட்டையும் பண்ணிட்டுது, அவிச்ச முட்டையும் பண்ணிட்டு ரெண்டையும் கொண்டாந்து வச்சுது. அப்போ கூட நம்மால் சும்மா இல்லை சார், ஆம்லெட் போட வேண்டிய முட்டையை அவிச்சிட்ட, அவிக்க வேண்டிய முட்டையில் ஆம்லெட் போட்டேன்னு அங்கேயும் குறை சொன்னான் சார். அவன் குறை சொல்றதுக்குன்னே பிறந்தவன் இருந்தால் குறையதான் பார்ப்பானே தவிர இருக்கிற 90 நிறை அவனுக்கு தெரியாது. அதனால குறைகளை பேசுகிறவர்களை சுமப்பதை விட நிறைகளை பற்றி நாம் மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற மிகப்பெரிய பெருமிதம் தான் 40க்கு 40 என்ற விகிதத்தை நாம் அடைய முடியும். ஒரு ஆள் என்ன பண்ண, மனோதத்துவ டாக்டர்கிட்ட போனோம். என்ன பிரச்சனைன்னாரு. டாக்டர் எனக்கு நான் கட்டிலில் படுத்துங்கிறேன், ராத்திரி பூரா கனவா வருது, யாரோ ஒருத்தன் கீழே படுத்துங்கிற மாதிரியே இருக்குது எண்ணம். அப்படி எட்டி பார்க்குறேன், எவனுமே இல்லை. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எட்டி பார்த்து ராத்திரி பூரா தூக்கம் கெட்டு போச்சு. 10 நாள் ஆச்சு நான் தூங்கிடணும். உடனே டாக்டர் கணக்கு போட்டாரு, ஒரு வாரத்துக்கு 10 வாரத்துக்கு வா, ஒரு வாரத்துக்கு 1 மணி நேரம் என்கிட்ட பயிற்சி எடு, 1000 ரூபாய் பீஸுன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கின்னு 10 சிட்டிங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் வருதுன்னு அவர் கணக்கு போட்டு வாரம் வரையாடான்னாரு. எவ்வளோ எத்தனை வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு சிட்டிங்க்கு 1000 ரூபாய்ன உடனே அவனும் கணக்கு போட்டான். ஐயா எதுக்கு நான் என் வீட்டுக்காரம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான் பாரு. 1 மாசமா அவன் வரவே இல்லை டாக்டர்கிட்ட. அப்போ என்ன பண்ணாரு, ஒரு நாள் அந்த பிள்ளையார் கோயில் வாசல்ல 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ டாக்டர் கேட்டாரு, போய் உடனே எங்கள் வீட்டுக்காரம்மா கிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னியரா? வரவே இல்லையே, ஏன் வரலன்னாரு. ஐயா இப்பெல்லாம் அந்த மாதிரி கனவே எனக்கு வர்றதில்லை, 10,000 ரூபாய் செலவாகும் நான் சொன்னேன், என் சம்சாரம் சொல்லி அடையாயம் அதுக்கெல்லாம் செலவு பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 100 ரூபாயிலே முடிச்சுட்டா, எப்படியான்னு கேட்டார் டாக்டர். கட்டில் பிரித்து கடாச்சிட்டு 100 ரூபாய்க்கு ஒரு பாய் வாங்கி வந்து கொடுத்துட்டா, இப்போ அந்த பாயில் தான் படுக்கிறேன், அந்த மாதிரி கனவே எனக்கு வர்றதில்லைன்னா. இப்போ 10,000 ரூபாய் பிரச்சனையை ஒரு 100 ரூபாயிலே முடிச்சு வச்சது ஒரு பெண்ணுன்னா அதுதான் சார் ஞானத்தினுடைய வளர்ச்சி, அறிவினுடைய பெருமை, ஆற்றலினுடைய சிறப்பு. இன்றைக்கு பெண் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அபார திறமையும் வளர்ச்சியும் இருக்குது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மகளிர் என்ன சந்தோஷமா இருக்காங்க. இந்த அதாவது மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சி என்ற தலைப்பை பார்த்தாலே எனக்கு அவங்க தான் நினைவு வருது. ஒரு காலத்தில் எப்படிலாம் வீட்டில் கஷ்டப்பட்டான். அன்னைக்கு கூட சேர்ல அந்த வீட்டுக்காரன் உட்காந்துங்கிறான், அந்த அம்மா ஒய்ஃப் சொல்லுது, ஏங்க நான் வெளியில போறேன், உங்களுக்கு என்ன வேணும்னுது. அதை விட எனக்கு என்னடி வேணும்னா, அதாவது அந்த வீட்டில் எவ்வளவு நெருக்கடி இருக்குதுன்னு பாருங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை சார், ஒவ்வொரு பெண்ணுக்கும் அங்கே பெரிய பெருமை ஏற்பட்டு இருக்கிறது. அதில் அழகான சொல்லை நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் தந்திருக்கிறார். உதவித்தொகை என்று சொல்லவில்லை, மக்களின் உரிமை தொகை என்று சொல்லி இருக்கிறார். அது என்ன அழகான சொல்லு பார்த்தீங்களா? உதவித்தொகை வேறு, இது உரிமை தொகை. உரிமை தொகை என்ன அழகு! ஐயா கூட அது அங்க பேசிய கழக தொண்டர் ஒருவர் கூட சொன்னார்கள், இலவச பேருந்து பயணம் இன்றைக்கு மற்ற மாநிலங்களில் அமல்படுத்தப்படுகிறது. தேர்தல் அறிக்கையாக வெளியிடுகிறார்கள் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு பெண்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சலுகை, சாதாரணமான விஷயம் இல்லை சார். என் சம்சாரமே எப்ப பார்த்தாலும் எப்பயும் போவாது. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு, என்ன பஸ் தான் இலவச பஸ்ஸா இருக்குது, சரி போனிட்டேன், போய் அடுத்த பஸ்ல திரும்பி வந்துடுது. ஏன் வந்துட்ட உடனே என்ன அவங்க அம்மாவுக்கு வச்சுன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போட்டாங்களாம், அதனால இது திரும்பி வந்துடுது. ஏன்னா எல்லாருமே அந்த இலவச பேருந்தை பயணம் என்ன அருமையான ஒரு செயல்பாடு சார், சாதாரணமானது இல்லை சார். ஒரு தாய் வறுமை கோட்டுக்கு கீழே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் சில்லறை கொடுத்து தேடி கொடுத்து டிக்கெட் வாங்கி பயணப்பட்ட அந்த தாய் ஒருத்திக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். அந்த கஷ்டத்தை தாய் உள்ளத்தோடு தான் ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த சலுகை அளித்திருக்கிறார்கள் என்றால் இது சாதாரணமான சரித்திரம் இல்லை. பையன்களை விட பெண்கள் தான் இன்ஜினியரிங்லயா டாப் 10 ரேங்க் அதுதான், மெடிக்கல்லையா டாப் 10 ரேங்க் அதுதான்,
+2 டாப் 10 ரேங்க் அதுதான், 10th டாப் 10 ரேங்க் அதுதான். நானே ஒரு பையனை பார்த்து கேட்டேன், ஏண்டா எல்லாத்திலையும் டாப் 10 இல்லை, எல்லாமே அதுங்க தானே வருது பெண் பிள்ளைகள், நீங்க ஏண்டா வரலன்னு. 50 வருஷமா அடங்கி கிடந்த ஒரு சமுதாயம் முன்னேறட்டுமான்னு விட்டு கொடுத்துங்கிறேன் சார்னா, அதையாவது சொல்லி சமாளிக்கிறியாடான்னு. ஏன்னா இன்னைக்கு இங்க இருக்கிற தாய்மார்களை சொல்றேன், அம்மா இந்த வாய்ப்பு எப்பயும் கிடைக்காது, அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்குது. உங்க பிள்ளைகள் எல்லாம், பெண் பிள்ளைகளை எல்லாம் கல்லூரிக்கு செல்ல வையுங்கள், அவர்களை படிக்க வையுங்கள். அவர்களுக்கு நோக்கி 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் வேறு என்றால் பல லட்சம் சம்பாதிக்கக்கூடிய திறனை வளர்க்கக்கூடிய அந்த மேல் படிப்பையும் நீங்கள் படிக்க வைக்க வேண்டும். இன்னைக்கு அதனுடைய பெண்களுக்கு அவ்வளவு தன்னம்பிக்கை வந்திருக்குது சார். அந்த தன்னம்பிக்கை யாரால வந்தது? மாண்புமிகு தளபதி அவர்களால் தான் கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய வரம் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமா, பெண் கல்விக்காக இன்னைக்கு என்னது 1000 ரூபாய் சார். நான் ஆசிரியராக இருந்தவன், 36 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தவன். ஏன் இது நான் உணர்ந்து சொல்றேன் சார், உணர்ந்து சொல்றேன். ஏன்னா பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று அயராது பாடுபட்டவன் நான். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு டாப் அவுட் ஆகாம பிள்ளைகளை தேடி சென்று படிக்க வைத்தவன். அந்த உணர்வோடு நான் சொல்றேன், கல்லூரி வாசலே கனவாக இருக்கிற லட்சக்கணக்கான பெண்களுக்கு அந்த கனவை நனவாக்குகிற திட்டம் தான் மாதம் 1000 ரூபாய் பெண்ணுக்கு தருகிற அந்த கல்வி உதவித்தொகை. சாதாரணமான சரித்திரம் இல்லை சார் அது. பையனுங்களுக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம், அந்த ஒரு திட்டம். இன்னொரு பக்கம் தமிழ் புதல்வன் திட்டம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. தமிழ் புதல்வன் திட்டம் என்பது பெண் பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து உதவி படிக்க வைப்பதற்குரிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுப்பது போல ஆண் பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அடுத்த கட்ட முயற்சி தான் அந்த தமிழ் புதல்வன் திட்டம் என்பது. ஆனா நான் முதல்வன் திட்டம் என்ன தெரியுமா? 20 வயசு வரைக்கும் வேலைக்கு சோறு, 20 வயசுக்கு மேல வேலைக்கு போனாதான் சோறு. ஏன்னா வேலைக்கு போகணும் இல்ல, வேலைக்கு போறதுக்கு உரிய படிப்பு படிச்சிருப்பான் பல பேரு, ஆனா அந்த தகுதியை உருவாக்கணும் இல்ல. அப்படி வேலைக்கு செல்வதற்குரிய பட்டங்களை படித்திருந்தாலும் அந்த பட்டத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் என்னென்ன பட்டத்தை என்னென்ன வேலைக்காக படிச்சிருக்கிறானோ அதற்கு உரிய ட்ரைனிங், அதற்குரிய பயிற்சியை பெறுவதுதான் நான் முதல்வன் திட்டத்திலே செயல்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு பல லட்சம் பேர் அவரை பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்காலத்தில் வேலையில போய் நிரந்தரமாக செய்வதற்குரிய பயிற்சியை வேற எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தாத ஒரு திட்டத்தை நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இங்கே கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகிய அற்புதத்தை, பெருமையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். 2-3 விஷயங்கள் யாராலும் சாதிக்க முடியாத விஷயம். இங்க நிறைய தாய்மார்கள் உட்கார்ந்துருக்கீங்க. மனைவி என்ற ஸ்தானத்தில் இருக்கிற பெண்ணுக்கும் அம்மா என்ற ஸ்தானத்தில் இருக்கிற பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன் தெரியுமா? பசிக்கு உணவு தருபவள் மனைவி, பசிக்க விடாமல் உணவு தருபவள் தான் தாய். அன்புக்குரியவர்களே, ஒரு செய்தியை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பிள்ளைகளும் படிக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தால் இவர்கள் படிப்பார்கள் என்று அந்த மாபெரும் மதிய உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணிலே கொண்டு வந்தார். அந்த மதிய உணவு திட்டத்தை ஒரு காலகட்டத்தில் சத்துணவு திட்டமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார். அந்த சத்துணவு திட்டத்தை மிக வலிமை வாய்ந்ததாக சத்தான முட்டையையும் சேர்த்து வழங்கி அதை மேன்மைப்படுத்தினார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இது தமிழ்நாட்டினுடைய வரலாறு. ஆனால் இந்திய தேசத்தில், இந்திய நாட்டில் 75 ஆண்டு காலமாக சுதந்திரத்தை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டில் எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சரும் சிந்திக்காத ஒரு சிந்தனையை இந்த பிள்ளைகளுக்கு தாயை விட மேலாக தன்னை தாயாக்கி கொண்டு வாடி கிடக்கிற குழந்தைகளுக்கு வயிற்று பசியை தீர்க்க வேண்டும் என்று கருதி காலை உணவு திட்டத்தை முதலாக இந்திய திருநாட்டிலே உலகம் வியக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிற மிகச்சிறந்த பெருமை தமிழக மண்ணுக்கு மட்டும்தான் உண்டு. வேற எங்கேயும் கிடையாது, வேற எங்கேயும் கிடையாது சார். அந்த இடத்துக்கு இறங்கணும்.
ஏன்னா சாதாரணமான விஷயம் அல்லது. ஒரு சின்ன விஷயம் சொல்லட்டுமா? ஒரு காட்டுல கதையாக இருந்தாலும் நிஜத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு காட்டுல ஒரு மான் பிரசவ வேதனையிலே துடிக்கிறது. எங்கு சென்று அமைதியாக பிரசவிக்கலாம் என்று நினைக்கிற போது ஒரு பக்கம் வேடன் வில்லும் அம்புமாக உட்கார்ந்துங்கிறான். இன்னொரு பக்கம் திரும்பலாம் என்றால் அந்த பக்கம் சிங்கம் உட்கார்ந்துங்குது. இன்னொரு பக்கம் ஓடலாம் பண்ற பார்த்தால் அங்கே நெருப்பு பற்றி இருக்கிறது காட்டுல. இன்னொரு பக்கம் திரும்பினால் அங்கே அருவி தண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறது. 4 திசையிலும் ஒரு நெருக்கடி வந்து விட்டதே, என்ன செய்வது என்று தத்தளித்த அந்த மான் தண்ணீர் தாகம் எடுத்தது. தண்ணீரை குடித்து அப்படி நிமிர்கிற போது அதற்கு குறிவைத்தானே அந்த வேடன், அந்த அம்பு தவறி நேராக சிங்கத்தின் மேல் பட்டது. சிங்கம் அவனை துரைத்து கொண்டு ஓடியது. திடீரென்று இடியும் மின்னலுமாக வந்து மழை பெய்து அந்த நெருப்பு அணைந்தது. அந்த மான் நிறைவாக பிரசவித்ததாம், ஒரு உயிரை பெற்றெடுத்தது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு பக்கம் கொரோனாவின் கோர தாண்டவம், இன்னொரு பக்கம் வெள்ளத்தின் பெருக்கு, இதற்கு முன்னொரு பக்கம் பார்த்தால் கஜானா காலியாகிவிட்டது. இந்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று அந்த மான் எப்படி தன்னை சுகப்பிரசவத்துக்கு ஆளாக்கி கொண்டதோ அதுபோல இந்த தமிழகத்தை பெற்றெடுத்து மீண்டும் தந்திருக்கிற ஒரு மகத்தான தாய் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பல்லாண்டு 100 ஆண்டுகளுக்கு மேல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து இந்த தமிழினத்துக்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வாசகத்திற்கு உரியவராக அந்த உரிமையை பெற்றுத் தருகிற ஒரே தலைவர் நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள்தான் என்பதனாலே, அவருடைய கரங்களை வலுப்படுத்துகிற நேரம் என்பதனாலே அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக் கொள்ளுகிறேன். வடக்கே இருக்கக்கூடிய, நல்ல உணர்ந்துங்க, வடக்கே இருக்கக்கூடிய பல லட்சம் குடும்பங்களை தமிழ்நாடு தான் சார் இன்னைக்கு காப்பாற்றி வருகிறது. அவனுக்கு சோறு ஓடுகிறது தமிழ்நாடு. ஏன் தெரியுமா? எத்தனை லட்சக்கணக்கான வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வந்து அத்தனை பேருக்கும் கட்டிட வேலை முதல் கொண்ட அனைத்து வேலைகளையும் கொடுத்து அவர்களுடைய அடிவயிற்று பிரச்சனையும் தீர்த்து வைக்கிற முதல்வர் ஒருவர் உண்டென்றால் அன்று அது நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் தான் என்பதை நினைத்து பாருங்கள். இரண்டாவது விஷயம், அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. வடநாட்டில இருந்து இத்தனை லட்சக்கணக்கான பசங்க இங்க வேலைக்கு வரான, அவ்வளவு பேரும் படிக்காம இருக்கிறான். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் படித்து உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய வரலாறு இங்க பெறப்பட்டிருக்கிறது என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாடிய பாடலுடைய வரிகள் இப்பொழுதுதான் விளக்கம் பெற்றிருக்கிறது. நான் உலக நாடுகளுக்கெல்லாம் போறேன். அண்மையில பிரான்ஸ்ல திருவள்ளுவர் சிலை திறப்புக்காக போயிருந்தோம். அங்குதான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய புகழ் உச்சத்தை தொட்டிருக்கிற அழகையும் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் அந்த மண்ணிலே நான் பார்த்தேன். இதுல லண்டன்ல பார்த்தேன். ஏன்னா உலக தமிழர்கள் அனைவரும் இங்க உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு பொற்காலம். சாதாரண ஒரு பக்கம் தமிழனுடைய வளர்ச்சி, இன்னொரு பக்கம் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி. எந்த திசை திரும்பினாலும் எந்த இடத்திலுமே வளர்ச்சி 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 என்ற சொல்லைத்தான் நாம் காதுகளிலே கேட்டுக் கொண்டிருக்கிறோம். சிறு தொழில், குறு தொழில் என்று அத்தனை தொழில்களிலும் பிரகாசிக்கிற தொழில். இன்னொரு பக்கம் மருத்துவம் வீடு தேடி வருகிறது. சாதாரணமானதல்ல சார். அன்றைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 108 ஆம்புலன்ஸை ஏழை எளியவர்களுடைய ஆபத்து பாண்டவனாக அதை கொடுத்து உதவினார் என்றால், இன்றைக்கு 48 மணி நேரம் சிகிச்சை இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு புதிய அறிவிப்பை செயல்படுத்தி வருவது தளபதி அவர்களுடைய அற்புதமான கருணை குணம் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய ஆட்சியினுடைய பொறுப்பேற்ற நாளிலிருந்து தமிழன் சுயமரியாதையை பெற்றிருக்கிற வரலாறு இருக்கிறது. சாதாரணமானதல்ல. கூலி குறுகி வாழ்ந்த காலமெல்லாம் பறந்தோடி போய் சுயமரியாதையை ஒவ்வொருவனும் பெற்றிருக்கிறான். அது மட்டுமல்ல, சுய காலில் நின்று வாழ்க்கையை ஜெயிக்கவும் கற்றுக்கொண்டிருக்கிறான் என்றால், இந்த சுயமரியாதை, இந்த சுய காலிலே நிற்கக்கூடிய பெருமை, இவற்றையெல்லாம் உருவாக்கி தந்திருக்கிற பொற்காலம் தான் இந்த காலம். எதிர்காலத்தில் கலைஞர், மாண்பு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வீடு வழங்கு திட்டத்தின் மூலமாக குடிசையில்லா தமிழகம் என்ற ஒரு புதிய சகாப்தத்தை இந்த தமிழ்நாடு பெறப்போகிறது. அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது.
திரும்பின திசையெல்லாம் மெட்ரோ ரயில் திட்டங்கள் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது என்றால் இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய நிகழ்கால சமுதாயமும் தமிழ் சமுதாயமும் வருங்கால தமிழ் சந்ததிகளும் அற்புதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் பெறுவதற்கான நிகழ்கால திட்டங்கள் மட்டுமல்ல, தொலைநோக்கு பார்வையிலேயே அந்த திட்டங்களை தீட்டி செயல்படுத்துகிற ஒரு சீர்மிகு தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் தலைவராக முதல்வராக வாய்க்க பெற்றிருக்கிறார் என்றால் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், 40க்கு 40 மறக்கவே மறக்காதீங்க. அதுதான் மிக முக்கியம் சார். நாம நன்றிக்குடையவர்களா இருக்கணும். இல்ல என் நன்றி கொன்றார்க்கும் உயிர் உண்டா உயிரில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்குன்னா இந்த நன்றி உடையவர்களாக நாம் இருந்தால் மேலும் மேலும் பல சிறப்புகளை நம்மால பெற முடியும். பாராளுமன்றத்தில் ஒரு தமிழனுக்காக உரிமை குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர் திராவிட முன்னேற்ற கழக நண்பரை தவிர வேறு எவராலும் இருக்க முடியாது என்பதை உலகமே அறிந்திருக்கக்கூடிய வரலாறு என்றால் அதற்குரிய அந்த வரலாற்று நாயகர்களை நாம் அனுப்பி வைப்பதுதான் நமக்கு ஒரு பெருமை என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட எந்த ஒரு சார் தூத்துக்குடியில பெரிய வெள்ளம் சார், சென்னையிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, தூத்துக்குடியில் இருக்கிறவங்கலாம் துக்க விசாரிச்சா ஓடி வந்து உதவி கரத்தை நீட்டினான். தூத்துக்குடியில வெள்ளம் பெருக்கெடுத்தது, சென்னை வாழ் மக்கள் எல்லாம் அவர்களுக்கு நலம் விசாரித்து அவர்களுக்கு உதவி கரத்தை நீட்டினார்கள். நான் சொல்லுகிறேன், நான் கேட்கிறேன், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 2 பக்கங்களிலும் இடைவிடாது பெருக்கெடுத்த வெள்ளத்துக்கு நிவாரணமாக தொகை கேட்ட போது இதுவரையில் ₹1 கூட மத்திய அரசு வழங்காத சூழ்நிலையில் 2 வெள்ளப்பெருக்கடியும் தானே சந்தித்து அதற்குரிய நிவாரண பணியை மிகச்சிறப்பாக செயல்படுத்தி இருக்கக்கூடிய மாட்சிமை மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு தான் வாய்த்திருக்கிறது என்றால் உண்மையிலேயே பேரறிஞர் அண்ணாவின் இதயத்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய உழைப்பை மாண்புமிகு தளபதி அவர்கள் பெற்று தளராமல் உழைத்து அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு தமிழ் இனம் தமிழ்நாடு என்று மூச்சு விடும்போதெல்லாம் இடைவிடாமல் அதே சிந்தனையில் பயணித்துக் கொண்டு நிகழ்காலம் எதிர்காலம் என்றெல்லாம் திட்டமிட்டு வருங்கால சந்ததிக்கு வளமான ஒரு ஆக்கப்பணிகளை அற்புதமாக செயல்படுத்தி வருகிறார் என்றால் எத்தனை திட்டங்கள் அத்தனையும். அதனால்தான் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்கிற தாரக மந்திரம் ஒவ்வொரு தமிழனுடைய நாவிலும் நடம் பயிலக்கூடிய அளவுக்கு வாய்க்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் இந்த வளர்ச்சி தான் திராவிட மாடல், இந்த வளர்ச்சி தான் மக்களின் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.